11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.9 ஆறாம் கணக்கு பார்க்கிறோம். x-1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் என்ற விகிதமுறு கோவையை பகுதி பின்னம் ஆக்குக என கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள விகிதமுறு கோவையானது x-1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. இது காரணிகளாக இருக்குதான்னு பார்த்துட்டோம்னா காரணிகளாக இல்லை. இப்போ முதல்ல இந்த சமன்பாட்டை காரணிப்படுத்தி எழுதிட்டு அதுக்கு பிறகு பகுதி பின்னமாக பிரிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது a-b ஹோல் ஸ்கொயர் என்ற இயற்கணித முற்றொருமைப்படி இருக்குது. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் படி விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏக்கு எக்ஸு பியின் மதிப்பு 1 ப்ளஸ் b ஸ்கொயர் எனும் பொழுது 1 ஸ்கொயர். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பில் எக்ஸு பொதுவாக இருக்கிறதுனால எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் மதிப்பில் எக்ஸ் கியூபில் ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா மீதி 2 எக்ஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் எக்ஸ் 2 எக்ஸு 1 ஸ்கொயர் 1 பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 1 என்ற சமன்பாடை பகுதி பின்னமாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நியூமரேட்டரில் இருபடி சமன்பாடு இருக்குது. அந்த இருபடி சமன்பாடு நியூமரேட்டர் மதிப்புகளை ஏதும் செய்ய மாட்டோம். டினாமினேட்டர் மதிப்புகளை காரணிகளாக பிரித்து எழுதுகிறப்ப எக்ஸ் ஒரு காரணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 காரணிப்படுத்த முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். அப்போ முதல் பகுதி பின்னம் a பை எக்ஸு ப்ளஸ் இரண்டாவது மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 மாறிலிகள் நமக்கு வரணும். எனவே bx ஒரு மாறிலி மற்றும் c bx ப்ளஸ் சின்னு இதை பிரிக்கலாம் பை டினாமினேட்டர் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த பகுதி பின்னமாக பிரித்ததை சமன்பாடு 1ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம்னா இடது பக்கம் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. வலது பக்கம் மீசிமா எடுக்கலாம். மீசிமாவானது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். முதல் மதிப்பில் எக்ஸ் மட்டும் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லாததுனால ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் குறுக்கு பெருக்கம் பண்ணிடலாம். இரண்டாவது மதிப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. எக்ஸ் இல்லாததுனால பிஎக்ஸ் ப்ளஸ் சியை ஒரு எக்ஸோட குறுக்கு பெருக்கம் பண்ணிடலாம். இடதுபுறமும் வலதுபுறமும் டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி பெருக்கல் எக்ஸு. இதை சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கணக்கிடணும். இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு ஏதேனும் ஒரு மதிப்பை கொடுத்தோம் அப்படின்னா ஏவோ பியோ 0 ஆகுதான்னு பார்க்கணும். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது 0 ஆகிடும். எனவே ஏயின் மதிப்புகள் மட்டும் கிடச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 என சமன்பாடு 2ல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பிரதியிடுறப்ப வலதுபுறம் எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பிரதியிடுறோம். எனவே இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பு 0 மைனஸ் 2x பெருக்கல் 0 மீதி 1 மட்டும்தான் இருக்கும். ஏ பெருக்கல் 0 ப்ளஸ் 1 பிஎக்ஸு ப்ளஸ் சி எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்குறப்ப முழுவதும் 0 ஆகிடும். 1 ஈக்குவல் டு ஏ பெருக்கல் 1 ஏ விச் இம்ப்ளைஸ் ஏயின் மதிப்பானது 1 என கிடைக்கிறது. அடுத்து பி மற்றும் சியின் மதிப்புகள் கணக்கிடணும். இருபுறமும் அதிகபட்ச கெழுக்களை சமப்படுத்திக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு அதிகபட்ச கெழுவாக இருக்கிறதுனால சமன்பாடு 2ல் எக்ஸ் ஸ்கொயரின் கெழுக்களை சமப்படுத்த இடதுபுறம் எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவானது 1ன்னு இருக்குது. வலதுபுறம் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு a1 பிஎக்ஸ் பெருக்கல் எக்ஸுங்கிறப்ப பிஎக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ b1 பியின் மதிப்பை இதில் பிரதியிடலாம் 1 ப்ளஸ் பி. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா b ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 விச் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு 1 மைனஸ் 1ன்னு வரும். எனவே பியின் மதிப்பானது 0 ஆகும். மற்றும் சியின் மதிப்பு தெரியணும். சியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு எக்ஸின் கெழுக்களை 2 பக்கமும் சமப்படுத்திக்கலாம். சமன்பாடு 2ல் எக்ஸின் கெழுக்களை சமப்படுத்த இடதுபுறம் இருக்கக்கூடிய எக்ஸின் கெழுவானது -2. வலதுபுறம் ஏ பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ல் எக்ஸ் உறுப்பு கிடையாது. சிஎக்ஸ் மட்டும்தான் எக்ஸின் மதிப்பாக இருக்குது. அப்போ சி ஈக்குவல் டு விச் இம்ப்ளை சி ஈக்குவல் டு மதிப்பானது -2 என கிடைக்கிறது. ஏபிசி மதிப்புகளை பகுதி பின்னத்தில் பிரதியிடலாம். ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 0 மற்றும் c ஈக்குவல் டு -2 என 1ல் பிரதியிட
கிடைக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 பை டினாமினேட்டரில் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏக்கு மதிப்பு 1 பை எக்ஸு ப்ளஸ் பிஎக்ஸ் பிக்கு 0 பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் சியின் மதிப்பானது -2 பை டினாமினேட்டர் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறத எந்த சமன்பாட்டிலிருந்து கொண்டு வந்தோம்னா தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸிலிருந்து கொண்டு வந்தோம் ஈக்குவல் டு 1 பை எக்ஸு 0 பெருக்கல் எக்ஸ் 0 ஆகிடு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்பது தேவையான பகுதி பின்ன மதிப்பாகும். தேங்க்யூ.